ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி லெவல்ஸ் ஆட போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு கூட ப்ரைவேட் சர்வரில் விளையாட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சொல்லுங்க வேணும். நம்ம இப்போ கேமில் போயிட்டோம். இப்போ வந்து பேட்டில் கிரவுண்ட் சூஸ் பண்ணுவோம். பேட்டில் கிரவுண்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிங்கிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவனுக்கு வேறு என்ன சொல்கிறானுங்களும் தெரில. இப்போ ஸ்னைப்பர் எடுப்போம். எப்போ போல் இப்போ ஸ்னைப்பர் தான். ஏன்னா ஸ்னைப்பரில் தான் கொஞ்சமாவது போட்டு தள்ள முடியும், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அவங்கள போட்டு நம்ம ஜெயிக்கிறோம் இந்த வாட்டி. இப்போ போகலாம், வெயிட் பண்ணுங்க. எங்கே இவனுங்க எங்கே முதலாம் முடி அவனை முடிச்சிட்டோம். முடிச்சிட்டாச்சு. இன்னொருத்த இங்கே அவன் தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே. அச்சோ அங்கே இருக்கான். அச்சோ மாட்டுவானான்னு தெரியலையே. இங்கே அங்கே மேலே பார்த்தோமே, இல்லை இங்கே இருக்கான். அங்கே போகிறானே. இப்போ எப்படி சொல்கிறது, அங்கே போகிறான். அங்கேயும் மாட்ட மாட்டேங்கிறான். நம்ம எப்படி அவனை சொல்கிறது? அடுத்த வாட்டி நல்லா நம்மளோட நம்மளை போட்டாங்க. நம்ம அவனை ஹெட்ஷாட் பண்ணியிருக்கணும். நம்ம தப்பு எல்லாம். ஓகே, 2வது ரவுண்டாக ஜெயிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லையே. அங்கே இருக்காங்க. பாடி ஷாட் 1. ஹெட்ஷாட் மட்டும் அடிக்காமல் இருந்தால் சரி தான். இந்த மேட்சாக ஜெயிக்கிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெவல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவன் வேறு அவனுக்கும் எனக்கும் சண்டை போயிருந்தா இவன் தனியாக வரான் பாருங்களேன். இவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஷோ 2 பேரும் டீம் அப் பண்ணி ஒருத்த பின்னாடி வரான், ஒருத்த முன்னாடி வரான். எவனை தான் அட்டாக் பண்ணுறதும். அடுத்த வாட்டி நம்ம 2 ஒருத்தன் கூட வந்துட்டு ஒருத்தனை தனியாக விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஒருத்தனும் ஜாலியாக தான் ஆடுவான். ஆனால் நோ ஸ்னைப்பர் சொல்லிடுவானுங்க. ஆனால் அது கடுப்பாக இருக்கும். கிராஸ் பால் எடுக்கக்கூடாதுன்னுவானுங்க. கிராஸ் பால் எடுக்கக்கூடாது. அவங்க விளையாடவை மட்டும் இது எடுக்கலாமா. ஒருத்தனை மட்டும் போட்டுட்டு ஐயோ அவன் இருக்கானே, அவன் அடிச்சிருவானே கரெக்டாக. அச்சோ கரெக்டாக அடிச்சிட்றா. இங்கடா நவரவே மாட்டேங்கிறான். போய் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே இருக்கா பாருங்க. சொன்னாவே முடிச்சிட்டோம். இதோட நம்ம ஜெயிச்சிட்டோம். எதுக்குடா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சும்மா தான், ஒரு குஷிக்காக. இவனுங்க பண்ணுறதை பார்த்தீங்களா? இப்போ ஸ்னைப்பர் இல்லைன்னானுங்க. நான் தெரியாமல் ஸ்னைப்பரை வேறு எடுத்துட்டேன். திட்டினுக்கிறானுங்க பின்னாடி. நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால உங்களுக்கு தெரில. இல்லைன்னா சொல்லியிருப்பானுங்க பாருங்கள். அதுக்குன்னே வரானுங்க பார்த்தீங்களா, டீம் அப் பண்ணி முடிக்கிறதுக்குன்னே. இந்த வாட்டி கிராஸ் போ மாற்றிடுவோம். நம்மளோட ஃபேவரட். இந்த மாதிரி நம்ம பப்ளிக் சர்வரில் நம்ம மட்டும் தனியாக விளையாடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம தான் விளையாடலாம். வெயிட் பண்ணுங்க. அச்சம்மா வந்துட்டான்டா. ஐயம்மா அட்ரா. ஹெட்ஷாட்டு 1 சாகு. டெட்டு. அவன் தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே. ஷோ அவன் அங்கே இருக்கான். ஐயம்மா கிட்ட வரான். நான் வந்து போ. அது போயிடலாம். நான் வந்து போயிடலாம். ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓடிடலாம். பின்னாடிக்கா வந்துட போகலாம். பயமாக இருக்கே. ஐயோ வந்துட்டான். ஓ சே, எப்படி தோத்துட்டோமே. கட்சி பாயிண்ட்டான். அவனுக்கு எடுத்துட்டானுங்கன்னா அவங்க வின் ஆகிடுவானுங்க. இந்த வாட்டி கிராஸ் போ இல்லை, மெடிக்கிட் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி இன்னொரு ஸ்னைப்பர் தானே. ஸ்னைப்பரில் தானே ஹெட்ஷாட் பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம மெடிக்கிட் எடுத்துக்கலாம். வரான் சுடு.
யாரும் சொல்கிறாங்களே. கிட்ட போடுறோம், வேகமாக போடுறோம். அதில் நம்மள போட்டான். சே என்னத்த பண்ணுறது இவனை. வெயிட் பண்ணுங்க, இப்போ நம்ம 2வது ரவுண்ட் போகலாம். அவனுக்கு வருவானுங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த பையன் தனியாக, நானும் அந்த பையனும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், போகலாமா? 1 vs 1 3 பேர், ஒரு டீமு. க்ராஸர் வச்சு எடுக்கலாமான்னு பார்க்கலாம். க்ராஸர் வச்சு எடுத்துட்டு இவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் க்ராஸர் வச்சு ஒருத்தன் ஆமினக்ஸ் எடுக்கிறாங்க. ஆமினக்ஸ் தான் செம்ம கஷ்டம். வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்து ஸ்னைப்பரே எடுக்கலாம். ஸ்னைப்பருக்கு ஓகே சொன்னானுங்களா? இல்லை, ஸ்னைப்பருக்கு ஓகேவே சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, இவனுங்களை வச்சுக்கின்னு வெயிட் பண்ணுங்க. இதை வந்துட்டோமா? இவங்க தூரத்துலேருந்து வேற அடிப்பானுங்க. ஓகே, வந்துட்டோம். அங்கே இருக்கானுங்க. அவனுங்களே அடிச்சிட்டானுங்க, அவனுங்களே அடிச்சு விளையாடினானுங்க. நம்ம ஷார்ட்டி கொண்டு போவோம். அச்சோ, ஸோ எல்லோன்னு இருந்தது பாருங்க. ஹெல்த்து செய், அவ்வளோதான். நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம சவுண்டு போடாமல் அந்த நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்காம போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் வெறும் சவுண்டோட கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்குது, அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் நம்மளை அடிக்கிறானே பார்த்தீங்களாங்க. தனியாக இருந்தாலும் நம்மள போட்டு அதுமா அவனுங்கள போடலான்னு பார்த்தாங்களே, அங்கே நிற்கிறாங்க இவங்க. ஏய், அவங்கள ஒருத்தர் போட்டானா செம்ம. வந்து இங்கே அவங்க அப்படியே ஓடுறானே. எங்கடா ஏமே வைக்கல. 1 2 3 தலையில ஒன்று வைப்போமா? 4 தலையிலே ஒன்று சொல்லி. ஓகே, இதுலேயே இன்னொன்று வைக்கலாம். கிராஸ் போவேணா, ஸ்னைப்பரை எடுத்துக்கலாம். மெடிக்கிட்டு அவனுக்கு ஸ்னைப்பர் எடுத்தாங்கன்னா மெடிக்கிட்டு வேஸ்ட் தான். நான் தான் ஸ்னைப்பர் எடுத்தேன். இவனுங்க ஸ்னைப்பர் எடுக்கக்கூடாதுன்னு வானுங்க, எடுக்கணும்னு வானுங்க. எதுக்கு நம்மளுக்கு ஸ்னைப்பர் இல்லாமல் கேமே வராது. இவனுங்களை என்ன பண்ணுறது? தலையில் சொல்லலாமா? வேணாம் சொல்ல முடியுமான்னு தெரியலையே. இவன் பண்ணுற வேலையில் நம்மளை போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் பிளான் போட்டானுங்க போல். நீ தூரத்து லென்ஸ் விடு, நான் கிட்ட லென்ஸ் வரல அப்படின்னு பிளானாக போட்டிருப்பானுங்க போல். பாருங்க சொன்னாமல் வந்துட்டானுங்க பார்த்தியா? அதான் சொல்கிறேன், பிளான் போட்டிருப்பானுங்க. அதனால தான் இப்படி இருக்குது. இன்னொரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்ச நேரம் ரொம்ப போர் அடிக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணிடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? கட் பண்ணிடலாமா? ஓகே, இதை கட் பண்ணிடலாம். ஆனால் அவங்கள கட் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்றதுனால நான் கட் பண்ணல. வெயிட் பண்ணுங்கள். இன்னொருத்த என்ன பண்ணுறான்? இவால் வேறு வச்சிங்கன்னு அப்படியே நிற்கிறான். இங்கே இவன் போகிறான், இன்னும் அடிக்கிறான். இன்னும் சாகவே இல்லை. என்னடா பண்ணுறான் அவா? நம்மால் தான் ஜெயிச்சிட்டான். இவன் இன்னத்துக்கு சொல்கிறானே, என்ன பண்ணுறது? நம்ம
அது ஸ்னைப்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரைஃபிள் எடுக்கலாம். இந்த வாட்டி ஏன் கிடையாதுன்னா நம்ம வந்து சும்மா சும்மா அதையே எடுக்கிறதுனால நம்மளுக்கு அது கிடையாதுண்ணா. நம்ம வந்து பப்ளிக் சர்வரில் இன்றைக்கி நான் இன்னொரு வீடியோ போடுவேன். அதுவும் நம்ம வேணும்னா நான் போடுறேன், அதையும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அது எவரை கட்டிட்டான்? ஓ போட்டான். ஓ நம்ம கொஞ்சம் அடி போட்டது, அவன் கொஞ்சம் அடி போட்டு முடிச்சிட்டான். இந்த வாட்டி ஸ்னைப்பர் எடுக்கலாமா? ஸ்னைப்பர் இந்த வாட்டியும் நான் சொல்கிறானுங்களே. ஆனால் கிரானைட் லான்ச்சர் அது எடுக்கலாம். இங்கே வாங்கடா முன்னாடி. அவரான் பாருங்க. 1 2 3 4 சோரி முடிஞ்சது. அவன் அவ்வளோ தூரத்துலேருந்து வரத்துக்குள்ளே அவன் நம்ம தூரத்துலேருந்து ஏமிக்கிறானே. அவன் ஸ்னைப்பர் நிறைய யூஸ் பண்ணுவான். நம்மளோட ஓல்டு பிளேன்றதுனால நிறைய ஸ்னைப்பர் யூஸ் பண்ணியிருக்கான், கிராஸ்போ யூஸ் பண்ணியிருக்கானா, நல்லா அவனுக்கு பழகி வச்சு போல எல்லா கன்லையுமே அப்படியே அடிக்கிறான். நான் தூரமாக குறி வச்சாலும் அவன் பாயிண்ட் பால் கண்ணை வச்சு குறி வைக்கிறானே. பின்னாடி வந்துடுவானோ நினச்சண்டா. எங்கேருந்து வரான் பார்த்தியா? கிட்ட போய் அடிக்கலாமா? அவுட் ஆகிடுவோமோ? அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஓ ஸோ அவுட் ஆகிட்டோம் நினச்சேன். சே, இந்த வீடியோவில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, என்னோடய வாய்ஸ் வர மட்டும்தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொருத்தர் பேசுவார் நம்ம கூடயே. அவர் வந்து யாருன்னு நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஃபன்னாக பேசுவார், கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஒருத்தனை மண்டையிலே போட்டாச்சு. இவன் என்ன ஓடிக்கினே இருக்கிறான்? ஃபஸ்ட்டு போட முடியுமான்னே தெரியலையே. ஒன்று இவன் இங்கே ஓடிக்கினே இருக்கானே. இங்கேடா ஏன்டா இப்படி கிட்ட வர பயமாரி? இங்கே முடிச்சிட்டான் பா. இல்லாட்டி முடிச்சிட்டோம். 2 பாயிண்டாக எடுத்தோமே, இல்லைன்னா கலாச்சிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ். இப்போ வந்து நம்மள ஸ்டார்டிங்லேயே போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இவன் டேமேஜ் ஆகுது. இவனா? ஸோ அவனை ஏமிக்கிறதுக்குள்ள இவன் ஒருத்தன் வந்துட்டான். ஸோ போட்டுடா. அவா முடிச்சிட்டான். இந்த வாட்டி மெடிக்கிட்டு கொஞ்சமாக போட்டுப்போம். அப்போ கொஞ்சமாக தொட்டி முடியும். அதுதான். இப்போ ஸ்னைப்பரை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இல்லையே அவன். எங்கே இருப்பான்? இங்கே இல்லை. அப்படியே போகலாம் வேகமா. கேம் மட்டும் வெளியே போயிட்டான் போல நம்ம ஃப்ரெண்டு. பரவாயில்ல விடுங்க, இது மாதிரி நம்ம தோற்றுருவோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. எங்கே இருக்கான்ட்டு இவன் முதல்ல? இவன் எங்கடா? ஸோ இவன் என்னடா பண்ணுறான்டே? ஸோ போட்டான். அதான் சொல்ல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் போல் இப்படிலாம் பண்ணுறான். இந்த வீடியோவை எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ. பாய்.